ذبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் பேரருளால் ஏகத்துவ எழுச்சிப்படை மிக பிரம்மாண்டமான முறையில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் இந்த சமுதாய மக்களுக்கு என்ன வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டுதலை எந்த ரவுடிகளின் கூச்சல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் பயப்படாமல் இந்த ஏகத்துவ படை எழுச்சியுடன் எடுத்துரைக்கும் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக கொட்டும் மலையிலேயும் இந்த ஏகத்துவ படை குழுமி இருப்பதை நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அன்-நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இந்த மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விடவும் மேலானவர்களாக ஆகுவார்கள். அந்த நபியினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை இந்த கபறுவனைகள் எவ்வளவு கடுமையாக எதிர்த்தாலும் சரி, அவர்களுக்கு அஞ்சாமல் நாம் வீரியத்துடன் எடுத்துரைப்போம் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த போராட்டம் எதற்காக, இந்த போராட்டத்தை எதற்காக நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை இந்த மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக 3 சிறப்பு பேச்சாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியினுடைய முக்கியத்துவத்தை, இந்த போராட்டத்தினுடைய அவசியத்தை அவர்கள் உங்களுக்கு எடுத்துரைப்பார்கள். இடையிடையே கொள்கை சொந்தங்களுடைய கோஷங்களையும் நாம் வீரியமாக எடுத்துரைப்போம். அதனுடைய முதலாவதாக கோஷங்களை மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம், டிஎன்டிஜேயின் போராட்டம், ஓரிரை கொள்கையை எதிர்ப்பவர்களை ஒடுக்குவதற்கான போராட்டம், இணை வைத்தலுக்கு துணை போகும் ஈனர்களை எதிர்த்து போராட்டம், கபறு வணங்கும் காட்டு மிராண்டிகளை கண்டிக்க திரண்ட போராட்டம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். கபறு வணக்கத்தை நியாயப்படுத்தும் அவர்களை கண்டிக்கிறோம். தரைமட்டமாக்குவோம் தரைமட்டமாக்குவோம். அதற்கு ஸ்தல வழிபாட்டை தரைமட்டமாக்குவோம் தரைமட்டமாக்குவோம். தவிடுபடியாக்குவோம் தவிடுபடியாக்குவோம். இஸ்லாத்தில் இல்லாத தர்கா வழிபாட்டை தவிடுபடியாக்குவோம். சிந்தித்து பார் சிந்தித்து பார் சிந்தித்து பார் சிந்தித்து பார். மன்னரை வணக்கம் மார்க்கமா, மன்னரை வணக்கம் மார்க்கமா. சமாதி மீது சந்தனம் பூச்சா, சமாதி மீது சந்தனம் பூச்சா. மகான்கள் என்போர் மனிதர்கள் தானே, மகான்கள் என்போர் மனிதர்கள் தானே. மதி இருந்தால் சிந்தித்துப்பார், மதி இருந்தால் சிந்தித்துப்பார். கஞ்சா காதிரி பான்பராக்கு, கஞ்சா காதிரி பான்பராக்கு. இஸ்திரி ஆதிரி ஹசரா, மது மாது கொலை திருட்டு, மது மாது கொலை திருட்டு. குற்றவாளிகள் உன் தலைவனா, குற்றவாளிகள் உன் தலைவனா. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்.
பணிகள் செய்யும் மனிதநேய பணிகள் செய்யும் தௌஹீத் ஜமாத்தை நசுக்க துடிக்கும் தௌஹீத் ஜமாத்தை நசுக்க துடிக்கும் தீவிரவாதிகளை கண்டிக்கிறோம் தீவிரவாதிகளை கண்டிக்கிறோம் 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 கபறுகளை உடைக்க சொன்ன கபறுகளை உடைக்க சொன்ன கண்மணி நாயகம் கட்டளையை கண்மணி நாயகம் கட்டளையை காலில் போட்டு மிதித்து விட்டு காலில் போட்டு மிதித்து விட்டு குப்பாவை தூக்கி பிடிக்கும் குப்பாவை தூக்கி பிடிக்கும் கபறு வணங்கிகளை கண்டிக்கிறோம் காவல்துறையே காவல்துறையே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே சுன்னத் ஜமாத் என்ற பெயரில் சுன்னத் ஜமாத் என்ற பெயரில் சட்டத்தை கையில் எடுக்கும் சட்டத்தை கையில் எடுக்கும் குண்டர்களுக்கு துணை போகாதே குண்டர்களுக்கு துணை போகாதே குண்டர்களுக்கு துணை போகாதே குண்டர்களுக்கு துணை போகாதே அடக்கி விடு 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 சட்டத்தை கையில் எடுத்து சட்டத்தை கையில் எடுத்து சட்டத்தை கையில் எடுத்து சட்டத்தை கையில் எடுத்து சதி திட்டம் போடுகின்ற சதி திட்டம் போடுகின்ற சதி திட்டம் போடுகின்ற சதி திட்டம் போடுகின்ற சமாதி வணங்கும் கூட்டத்தின் 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 கொட்டத்தை அடக்கிவிடு கொட்டத்தை அடக்கிவிடு கொட்டத்தை அடக்கிவிடு கொட்டத்தை அடக்கிவிடு தெரியுமா 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 சட்டத்தை கையில் எடுக்க சட்டத்தை கையில் எடுக்க சட்டத்தை கையில் எடுக்க சட்டத்தை கையில் எடுக்க எங்களுக்கும் தெரியுமே எங்களுக்கும் தெரியுமே எங்களுக்கும் தெரியுமே எங்களுக்கும் தெரியுமே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேப்பாக்கத்தில் திரண்ட சில குற்றவாளிகள் குற்ற பின்னணி உடையவர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் பொது மேடைகளில் அநாகரிகமான சொற்களை பயன்படுத்தி வன்முறையை தூண்டுகிற விதத்தில் கடுமையாக பேசியிருக்கிறார்கள். எங்கள் தலைவர்களை வெட்டுவேன் குத்துவேன் கொலை செய்வேன் என்கிற அளவிற்கு வரம்பு மீறிய வார்த்தைகளை பேசி பொதுமக்களையும் அதன்பால் தூண்டியிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த பேச்சு இது முதன்முறையானதல்ல. இதற்கு முன்னரும் பல தடவைகள் இதுபோன்று அத்துமீறிய பேச்சுக்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அவர்கள் மீது முறையான நடவடிக்கை எடுக்கப்படாமல் காவல்துறை காலந்தாழ்த்தி வருகிறது, அலட்சியப்படுத்தி வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். காவல்துறை எங்களுடைய போராட்ட அறிவிப்பிற்கு பிறகுதான் தற்பொழுது அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை எங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் பொய்யாக்க நினைத்தால் இந்த போராட்டத்தை அடையாளமாக்கிவிட்டு இதற்கு அடுத்த கட்டமாக சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தை நடத்தவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சுன்னத் ஜமாத் என்ற பெயரில் பல பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. ரவுடி, அவங்க ஃபுல்லாகவே அதில் அதிகமானவங்க ரவுடிகள், குற்ற பின்னணி உள்ளவர்கள். முஸ்லீம் அமைப்புகளாக இருந்தால் நாங்கள் குற்றவாளிகளா நல்லவர்களா, அதுதான் எங்களுடைய பார்வை. யாராக இருந்தாலும் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். தமிழக அளவில் பல்வேறு வழக்குகளிலே குற்றப்பின்னணி உள்ளவர்கள், இது போன்ற குற்றவாளிகளுக்கு அரசாங்கம் ஒரு பொது மேடை கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுத்திருக்க வேண்டும். ஆனால் ரவுடிகளையும் கொலைகாரர்களையும் வழிப்பறி கொள்ளையர்களையும் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு அப்போராட்ட மேடையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளை வெளிப்படையாக பொது மேடையிலே கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். கைகளை வெட்டுவோம்,
தலைகளை வெட்டுவோம், தௌஹீத் ஜமாத்தினரை யாரையும் உயிரோடு விடமாட்டோம் என்கிற பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்தது மட்டுமல்லாமல் பொதுமக்களையும் கொலை செய்யுமாறு அவர்கள் தூண்டியிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஓரளவிற்கு அமைதியாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்கிற நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக சட்டவிரோதமாக இவர்கள் பேசியிருக்கிறார்கள். நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம், எங்கள் புகாரின் மீது இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதை கண்டிக்கும் விதமாகவும், நடவடிக்கை எடுக்காததை கண்டிக்கும் விதமாகவும் கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது உரிய வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சென்னை மண்டலத்தின் சார்பிலே மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருந்தோம். அறிவித்த போராட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கை குழந்தைகளோடு கொட்டும் மழை என்று பாராமல் வந்து இங்கு குழுமியிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்ட அறிவிப்பிற்கு பிறகு அவர்கள் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள். இது போதாது, அவர்கள் சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கோஷத்தையும் கண்டனத்தையும் இங்கு நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுடைய உணர்வுகளுக்கு அவர்கள் மதிப்பளிக்கவில்லை என்று சொன்னால், சட்டபூர்வமான நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தொடரும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரை நாங்கள் முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டத்தை கூட அறிவிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் என்பதை எச்சரித்துக் கொள்கிறோம்.